உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பணம் இன்னும் ரெடி ஆகல. நீங்க தானே 15 நாள் டைம் எடுத்துக்கன்னு சொன்னீங்க. அப்படியா? ஆமா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாம். நான் உங்க பணத்தை ஏமாத்தலாம் மாட்டேன். அப்படியா? ஆமா, நான் உங்க பணத்தை கொடுத்துட்றேன். நான் எங்க இருக்கேன், எங்க போறேங்கிற விவரத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க என்னை தேடி வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எங்கேயும் போக மாட்டேன். அதனால கேட்டுக்கிறேன், அண்ணா அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். நான் பணத்தை கொடுத்துட்றேன். நீ எனக்கு பணம் தர வேண்டாம். என்ன சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன். இனிமே நீ எனக்கு அந்த பணத்தை தரவே வேண்டாம். நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன். நீ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன்னா அந்த பணத்தை தர வேணாம். உண்மையாவே தர தேவையில்லையா? தேவையில்லை. ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அது எப்படியாப்பட்ட வேலையா இருந்தாலும் நான் செஞ்சு முடிக்கிறேன். சொன்ன மாதிரி செய்வியா? சத்தியமா செய்யறேன். இந்த ஊர்ல ராசாம்பளம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு மருமக இருக்கா. அவ பேரு ஜனனி. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவளை நீ தூக்கணும். இனிமே அவ இருக்கவே கூடாது. சரி, நான் தூக்கிட்டேன். தம்பி, நீங்க வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு கண்ணாடியில பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. கேட்டா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அப்படியா? டிசைன் அவளுக்கு பிடிச்சு போச்சோ? புடவை டிசைன் மட்டும் இல்ல, வாங்கி கொடுத்தவர் யாரு, ஏ சிவா வாச்சேன்னு சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? அத நீங்க தான் தம்பி போய் கேட்கணும். இதெல்லாம் இங்க கிடக்கட்டும், பட்டுன்னு போய் கேளுங்க. நட்டு கலந்துருச்சு. கேட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. என்னாச்சு? என்ன? பட்டு புடவை உள்ளதா இருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பிடிக்கலையா? ஆசைப்பட்டீங்க, கட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான்னா? உங்களுக்காக கட்டிக்கிட்டேன். அப்போ உனக்கு பிடிக்கலையா? புடவை பிடிக்கலையா இல்ல நான் வாங்கி கொடுத்தது பிடிக்கலையா? எனக்கு பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரியலையா இல்ல சொல்ல விரும்பலையா? சிவா, இப்ப எதுக்காக நீங்க சீரியஸ் ஆகுறீங்க? அது ஜஸ்ட் புடவை தானே. ஜஸ்ட் புடவையா? ஜஸ்ட் புடவை இல்ல ஜனனி, உன்னோட ஆசை, நீ ஆசைப்பட்டது, என்னோட காதல் எல்லாம் கலந்தது. ஜஸ்ட் புடவைன்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் புடவை ஜனனி. இதுக்கே எப்படி பண்றீங்க? உள்ளதானே வச்சிருக்கேன். ஏய், நீ அதை தொலைச்சிட்டியான்னு கேட்கல, ஏன் கட்டிக்கலன்னு தான் கேட்டேன். கட்டியாச்சுல்ல, பின்ன என்ன? எனக்காக, என்னோட விருப்பத்துக்காக ஜஸ்ட் ஒரு 1 hour கூட உன்னால கட்டிக்க முடியல. பட்டுப்புடவை நல்லா இருக்கு, கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வான்னு அம்மா சொன்னாங்களே, கேட்டல.
நான் மறந்து போயிருக்கலாம். உனக்கு இது ஞாபகம் இருக்குல்ல ஜனனி? என் ஜனனி தானே நீ? நீ சொல்லி தானே, ஆசைப்பட்டு சொல்லி தானே நான் அந்த டைரியில எழுதியிருப்பேன். சாரி சிவா, நான் சொல்லல, ஜனனி சொன்னது. இல்ல எனக்கு புரியல ஜனனி. மலேசியால இருந்த ஜனனி தானே நீ? உனக்கு என்னாச்சு? சாரி சிவா, டைரியில இருந்தது இனிமே ட்ரை பண்ண வேண்டாம். என்ன கேட்டா இனிமே அந்த டைரியை படிக்காதீங்க. ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா சான்ஸே இல்லை, பண்ணவே மாட்டேன். தப்பு தப்புதான், தப்புதான். சிவா, சாப்பிடுங்க. நீ யாரு? சொல்லு, நீ யாரு? என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில். நீ யாரு? நான் தான். நான் தான்னா? யார் நீ? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, நீ யாரு? நான் ஜனனி. ஒரு தடவை இல்ல, 2-3 தடவை. எனக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை தான் பிடிக்கும், அதை உடுத்திக்கிட்டு உங்க கூட கோயிலுக்கு போகணும், உங்க கையை பிடிச்சிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தணும், சினிமாவுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிட்ட பிறகு அந்த பட்டு சேலையோட முந்தானையில உங்க கையை தொடச்சிக்கணும். இதெல்லாம் நீ தானே சொல்லியிருக்க? நீ சொல்லி தானே நான் எழுதியிருப்பேன். ஆனா உன் பிஹேவியரை பார்த்தா வேற ஏதோ மாதிரி தெரியுது. என்னதான் ஆச்சு உனக்கு? அப்படியா? என்ன சாதாரணமா அப்படியான்னு கேக்குற? சிவா ப்ளீஸ், நீங்க ஆசைப்பட்டீங்க, நான் கட்டிக்கிட்டேன். நீங்களும் அதை பார்த்துட்டீங்கல்ல, சோ ஹாப்பி. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, அதான் கழட்டிட்டேன், அவ்வளவுதான். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக நான் பட்டு புடவையிலே இருக்க முடியுமா? ஹலோ, நான் ஆசைப்படல, நீ ஆசைப்பட்ட. அது ஓகே தான், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. பிடிக்கல, எடுத்துட்டு போ. என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. பொய் பேசுறத பத்தி நீ பேசாத. உனக்கு என்னால காதலே இல்ல. என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கவே இல்லை. பின்ன ஏன் என்ன காதலிச்ச, ஏன் என்ன வெறுக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, எனக்கு நீதான் உயிர். ஜனனி தான் எனக்கு எல்லாமே. ஜனனி இல்லாம நான் இல்ல. ஜனனி 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 தான் எனக்கு எல்லாமே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.